வணக்கம். ஜவாஹிருல்லா ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. அவர் என்னங்கிறாருன்னா, ஹிந்தியை திணித்து தமிழை அழிக்க பார்க்குது அப்படின்னு சொல்லி போட்டு அமித்ஷாவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. திரு ஜவாஹிருல்லா அவர்களே, நான் சொல்கிறது என்ன, ஏதாவது முஸ்லீம் முதல்ல நீங்கள் தமிழில் பேர் வச்சுருக்கீங்களா? கிடையாது. பள்ளிவாசலில் தமிழில் தொழுகை நடத்துகிறீங்களா? கிடையாது. இந்த பாங்கு சொல்கிறாங்களே, அது தமிழில் இருக்கா? கிடையாது. முஸ்லீம்கள் யாராவது தமிழ் புத்தாண்டு கொண்டாடுறாங்களா? கிடையாது. முஸ்லீம்கள் யாராவது தமிழர் திருநாள் பொங்கல் கொண்டாடுறாங்களா? கிடையாது. முஸ்லீம்கள் யாராவது தமிழ் கடவுள் முருகனை கடவுளாக ஏற்றுக்கிறீங்களா? கிடையாது. எங்கேயோ இருக்கிற அரபு நாட்டில் பிறந்தவர் அல்லாஹ், அவர் தான் நீங்கள் கடவுளாக ஏற்றுக்கிறீங்க. தமிழுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை. குறிப்பாக சொல்லப்போனால் நீங்கள் தமிழரே கிடையாது. ஏன்னா நீங்கள் உண்மையான தமிழனாக இருந்தால் தமிழில் பேர் வச்சுருக்கணும், தமிழ் கடவுளை ஏற்றுக்கணும், தமிழில் தொழுகணும், தமிழில் வழிபாடு நடத்தணும், தமிழ் புத்தாண்டு கொண்டு அவன் தான் சுத்தமான தமிழன். இது எதுவுமே ஏற்றுக்காத நீங்கள் எப்படி தமிழனாக முடியும், தமிழனாக இருக்க முடியும்? ஆனால் நாங்கள் அதையை விமர்சனம் பண்ண தயாரில்லை. இந்த நாடு ஜனநாயக மதச்சார்பற்ற நாடு. இந்த நாட்டில் எல்லா மதத்திற்கும் சம உரிமை, சம அதிகாரம் எல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்தி மொழி அரசியல் பண்ணி இந்துக்கள், அதாவது இந்தியர்களுக்குள்ள பிரிவினையை உண்டாக்காதீங்க. ஹிந்தி வந்தால் தமிழ் அலைஞ்சிருன்னு சொல்கிற நீங்கள் உருதுல தொழுகை நடத்தினாவோ, உருது பேசினாவோ, இல்லை உருது பாடசாலைகள் இருந்தாவோ தமிழ் அழிஞ்சிருன்னு என்னைக்காவது நீங்கள் பேசியிருக்கீங்களா? இதில் மக்கள் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கிறாங்க. உங்களை மாதிரி சுயநலம் மிக்க ஆள்கிறனால இந்துக்களும் முஸ்லீம்களும் கொஞ்சம் விலகி தூரமாக போகக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. மாமா வச்சு அண்ணன் தம்பியாக பழகினவங்க இன்றைக்கி அதுலேருந்து கொஞ்சம் விலகி வந்துட்டாங்க. பார்த்தாவே அவன் முஸ்லீம் அப்படின்னு விலகி போகிற சூழ்நிலையை அதுக்கு காரணம் உங்களை மாதிரி சுயநல மக்கள் உங்கள் அரசியல் ஆதாயத்துக்காக மொழி பிரிவினை மட்டும் இல்லாமல் மக்களிடத்திலையும் பிரிவினை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. நீங்கள் ஹிந்தி போராட்டம் நடத்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு காலத்தில் உருது எதிர்ப்பு போராட்டம் நடக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் கொண்டு விட போகிறீங்க அப்படிங்கிறது நிச்சயம். குறிப்பாக சொன்னால் நீங்கள் தமிழர் இல்லை. நீங்கள் உண்மையான தமிழனாக இருந்தால் தமிழில் பேர் வைங்க, தமிழில் வழிபாடு நடத்துங்க, தமிழ் கடவுளை முருகனை ஏற்றுங்க. அப்போ நான் வேணால் நம்மளை தமிழனாக ஏற்றுக்குவோம். அது வரைக்கும் நாங்கள் தமிழனாக ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் இந்த நாட்டில் வாழறதுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறக்காக மக்கள் இடத்துல பிரிவினையை உண்டாக்க முயற்சி பண்ணாதீங்க. அது உங்களுக்கு தோல்வியிலேயே முடியும். ஜெய் ஹிந்த்.